வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம். ஆனால் எதிர்காலத்திற்காக சேமிக்கிறவர்களின் எண்ணிக்கை குறைவு. சேமிப்பது மட்டும் போதாது, அந்த சேமிப்பை சரியான இடத்தில் முதலீடு செய்தால்தான் அது பல மடங்கு வளரும். முதலீடு என்பது வெறும் பணத்தை வைத்திருப்பது அல்ல. அது ஒரு மரக்கன்றை நட்டு, நாள்தோறும் நீர் ஊற்றி, காலப்போக்கில் அதை பெருமரமாக வளர்ப்பது போன்றது. முதலீட்டின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் பலர் தினசரி செலவுகளை முன்னுரிமை கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். குழந்தைகளின் கல்வி, திருமணம், வீடு வாங்குதல், ஓய்வூதியம், இவை அனைத்திற்கும் முன்னே திட்டமிடப்பட்ட முதலீடு இருந்தால்தான் சிரமமின்றி சந்திக்க முடியும். முதலீடு செய்வது எப்படி என்று யோசிக்கும்போது முதலில் நம் மனதில் தோன்றுவது வங்கி சேமிப்பு. வங்கியில் பணம் சேமிப்பது பாதுகாப்பானது என்றாலும் அது அதிக வட்டி தராது. அடுத்ததாக நிலம், தங்கம், பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், காப்பீடு போன்ற பல்வேறு வழிகள் உள்ளன. ஒவ்வொரு முதலீட்டு முறைக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் சவால்கள் உள்ளன. நிலத்தில் முதலீடு செய்வது பாரம்பரியமாக தமிழர்களின் விருப்பமாக இருந்து வருகிறது. நிலத்தின் மதிப்பு காலத்தோடு கூடிக்கொண்டே போகும் என்பதால் பலர் பாதுகாப்பான முதலீடு என்று கருதி அதில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் நிலம் வாங்குவது பெரிய தொகையை தேவைப்படுத்துகிறது. மேலும் உடனடி திரும்பப் பெறுதல் சுலபம் இல்லை. தங்கம் என்பது இன்னொரு சிறந்த முதலீட்டு வாய்ப்பு. தங்கத்தின் விலை எப்போதும் ஏற்ற இறக்கமுள்ளதாய் இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு பார்த்தால் அதன் மதிப்பு அதிகரித்தே செல்கிறது. ஆனால் இன்று பலர் தங்கத்தை நகையாக வாங்கி அணிவதில் தான் ஆர்வம் காட்டுகிறார்கள். முதலீட்டிற்காக தங்கம் வாங்கும்போது நகைகள் அல்லாமல் தங்கப்பட்டைகள் அல்லது தங்க நாணயங்கள் வாங்குவது சிறந்தது. பங்கு சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் ஆகியவை இன்று இளைஞர்களிடையே அதிக பிரபலமாகிவிட்டன. பங்கு சந்தையில் முதலீடு செய்வது ஆபத்தானது என்று பலர் நினைத்தாலும் அதற்கான அறிவு இருந்தால் அது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது. தினசரி பங்கின் விலை மாற்றங்களை புரிந்து கொண்டு நீண்டகால நோக்கில் முதலீடு செய்தால் அதில் வெற்றி பெற முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் என்பது நிபுணர்கள் குழுவால் நிர்வகிக்கப்படும் முதலீட்டு திட்டம் என்பதால நேரம் இல்லாதவர்கள் மற்றும் அனுபவம் இல்லாதவர்கள் அதில் முதலீடு செய்வது சிறந்தது. காப்பீட்டும் ஒரு வகை முதலீடாகவே கருதப்படுகிறது. வாழ்க்கை காப்பீடு, சுகாதார காப்பீடு போன்றவை நமக்கு பாதுகாப்பையும் நிதி உதவியையும் தருகின்றன. அவை வருங்காலத்தில் நமக்கு அல்லது நம் குடும்பத்திற்கு பயன்படும் பாதுகாப்பு கவசமாக இருக்கும். முதலீடு செய்யும்போது எப்போதும் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பெரிய லாபம் வந்தால் பெரிய ஆபத்தும் வரும் என்பதுதான். எனவே ஒரே இடத்தில் அனைத்து பணத்தையும் முதலீடு செய்வது ஆபத்தானது. பங்கு சந்தை, தங்கம், நிலம், வங்கி சேமிப்பு போன்ற பல்வேறு இடங்களில் சிறிது சிறிதாக முதலீடு செய்தால் ஆபத்தை குறைக்க முடியும். இதுவே டிவர்சிபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. முதலீட்டின் மற்றொரு ரகசியம் நேரம். இன்று முதலீடு செய்தால் அதன் பலன் நாளை கிடைக்காது. அது வருடங்கள் கழித்தே பெரிதாகும். தினசரி ஒரு சிறு தொகையை சேமித்து முதலீடு செய்தால் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக பெரிய தொகையாக மாறிவிடும். இதனால்தான் நேரம்தான் மிகப்பெரிய முதலீடு என்று கூறப்படுகிறது. இன்று இணையம் மூலமாக முதலீட்டு வாய்ப்புகள் எளிதாகிவிட்டன. மொபைல் ஆப்ஸ் மூலமாக பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், டிஜிட்டல் தங்கம் போன்றவற்றில் எளிதாக முதலீடு செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் மோசடிகளும் அதிகமாக உள்ளன. எனவே நம்பகமான வழிகளில்தான் முதலீடு செய்ய வேண்டும். முதலீட்டின் மூலம் நாம் பெறும் பலன் வெறும் பணத்தில் மட்டுமல்ல, அது நமக்கான நிதி சுதந்திரத்தை தருகிறது. நாளை எதுவும் நடந்தாலும் நம் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கைதான் முதலீட்டின் உண்மையான மதிப்பு. இளைஞர்கள் தங்கள் முதல் சம்பளத்திலிருந்து முதலீட்டை தொடங்கினால் வாழ்க்கையில் எந்த சவாலும் வந்தாலும் அவர்கள் அதை எளிதில் சமாளிக்க முடியும். ஓய்வு காலத்தில் வேலை செய்யாமல் இருந்தாலும் முதலீட்டு வருமானம் வாழ்க்கையை வசதியாக நடத்த உதவும். ஆகவே முதலீடு என்பது ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கலை. அது நம் எதிர்காலத்தை மட்டுமல்ல, நம் அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும்.
சரியான திட்டமிடல், பொறுமை மற்றும் கட்டுப்பாடு, இவை மூன்றும் இருந்தால் முதலீடு நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புத ஆயுதமாக மாறும்.